டேடி பாஸ் கைவண்ணத்தில் அப்பா சொன்ன அழகிய கதைகள் ஓர் சிறுகதை தொகுப்பு. சிந்திக்கும் திராணியும் செயல்படுத்தும் தகுதியும் இருக்கும் எவருமே தலைவராகலாம். தலைவன் ஒருவன். விடுமுறை நாளை தடபுடலாக கொண்டாடிவிட்டு வாரத்தின் முதல் நாளில் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும் என்கிற வருத்தத்துடன் ஞாயிற்றுக்கிழமை இரவு படுக்க சென்ற புதல்வன் அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில் வெயில் சுடும் நேரம் வரை தூங்கிக் கொண்டிருந்தான். அங்கு சுவற்றில் ஒட்டிக்கொண்டு தன் கடமையில் எவ்வித குறைவும் இல்லாமல் காலச்சக்கரம், அதாவது கடிகாரம், தன் பணியை செய்து கொண்டிருந்தது. அப்போது புதல்வன் தன் படுக்கையில் புரண்டு படுத்தான். அவன் புரண்டு படுத்த நேரம் பார்த்து தலைமாட்டில் வைக்கப்பட்டிருந்த அலார கடிகாரம் ஓலமிட ஆரம்பித்தது. தொடர்ந்து 30 வினாடிகள் வரை ஓலமிட்ட கடிகார சத்தத்தையும் தாண்டி புதல்வன் தன் கனவுலகில் லயித்து போயிருந்தான். மீண்டும் அவன் அடுத்த பக்கமாக புரண்டு படுத்தான். அப்போது ஒரு கை வந்து ஓலமிடும் அலார கடிகாரத்தை நிறுத்தியது. பின்னர் அதே கை புதல்வன் போர்த்தியிருந்த போர்வையை விலக்கிவிட்டு அவனை எழுப்பியது. புதல்வா, புதல்வா, எழுந்திருப்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, இன்னைக்கு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும். ஆவா, எதுக்காவா இவ்வளோ சீக்கிரமா எழுப்புற? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறனே என்று புதல்வன் முணுமுணுத்தான். ஸ்கூலுக்கு நேரமாச்சுப்பா, எழுந்துரு, என் ராஜா இல்ல, எழுந்துரு என்று மீண்டும் எழுப்பினார் அவனது பாட்டி. சுவற்றில் தொங்கிக் கொண்டிருக்கும் கடிகாரத்தில் அப்போது நேரம் 7:05 என காட்டியது. புதல்வன் முணங்கிக் கொண்டே எழுந்து அமர்ந்தான். ராஜா, போய் குளிச்சுட்டு வா, நான் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று அவனது பாட்டி பாசமாக கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றார். வேண்டா வெறுப்புடன் எழுந்த புதல்வன் கடிகாரத்தை பார்க்க அதில் நேரம் அப்போது 7:10 என காட்டியது. உடனே அவன் தன் படுக்கையிலிருந்து இறங்கி நேரே குளியல் அறைக்குள் சென்றான். கடிகாரத்தில் நேரம் 7:20 என காட்டியது. பொறுமையாக ரசித்து குளித்துவிட்டு வெளியே வந்த புதல்வன் படுக்கை அறையில் உட்கார்ந்து தன் பள்ளி சீருடைக்கு இஸ்திரி போட்டு கொண்டிருந்தான். கடிகாரத்தில் மீண்டும் நேரம் 7:35 என காட்டியது. அப்போது புதல்வன் படுக்கை அறையிலிருந்து பள்ளிக்கூட சீருடையில் கம்பீரமாக வெளியே வந்தான். அவன் சீருடை நேர்த்தியாக இஸ்திரி செய்யப்பட்டிருந்தது. டாம்பீக தோரணையுடன் நேரே டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தான் புதல்வன். அப்போது அவன் முன்பாக தட்டில் இட்லி கொண்டு வந்து வைக்கப்பட்டது. மேலும் அதில் சட்னியும் பரிமாறப்பட்டது. அதை பார்த்து டென்ஷன் ஆன புதல்வன், என்னம்மா இது, எப்ப பார்த்தாலும் இட்லி தோசை தானா? நூடுல்ஸ், சேமியா இது மாதிரி எல்லாம் செய்யவே மாட்டியா என அதிகாரம் செய்யும் தொனியில் கத்தினான். டேய், என்னால் டெய்லியும் ஒன்றும் புது புது ஐட்டமாக செய்ய முடியாது. வேணும்னா உங்கள் அப்பா கிட்ட சொல்லி நீ ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கோ, என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும் என்று ஒரு கராரான பதில் கிடைத்தது புதல்வனுக்கு அவன் அம்மாவிடமிருந்து. அம்மா, எனக்கு தோசை ஊற்றிட்டாமா, இட்லி போர் அடிக்குது என்று கொஞ்சம் குரலில் கேட்டாள் குமாரத்தி புதல்வனின் அருகில் அமர்ந்தபடி. கொஞ்சம் இருடி, ஊற்றி தரேன் என்று அவளுக்கு அம்மாவிடமிருந்து பதில் வந்தது. அதை கேட்ட புதல்வனின் முகத்தில் ஆச்சரியம் பொங்கியது. அவன் உடனே, நான் கேட்டா மட்டும் திட்டுற, ஆனா இவ கேட்டா மட்டும் உடனே செய்யற என்று அம்மாவை பார்த்து கத்தினான் புதல்வன். டேய், உன்ன மாதிரி அவ என்ன நூடுல்ஸா கேட்டா? இட்லிக்கு பதிலாக தோசை தானே கேட்டா, அதை ஊத்துறது கஷ்டமா என்ன என்று அம்மாவிடமிருந்து பதில் வந்தது. அப்போது குமாரத்தி புதல்வனை பார்த்து ஒழுங்கு காட்டினாள். உடனே புதல்வன் குமாரத்தி தலையில் குட்டினான். இதனால் டென்ஷன் ஆன குமாரத்தி, அம்மா பாருமா, இவன் தலையிலே குட்டுறான் என்று சத்தம் போட்டாள். இல்ல, பொய், நான் குட்டவே இல்லை, இவ பொய் சொல்றா என்று கவுண்டர் கொடுத்தான் புதல்வன். டேய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ செஞ்சாலும் செய்வ, கையை காலை வச்சுட்டு சும்மா இரு என்று அம்மாவிடமிருந்து மிரட்டல் வந்தது புதல்வனுக்கு. உடனே புதல்வன் குமாரத்தியை பார்த்து நாசுக்கான குரலில், ஏய், என்ன போடு தெரியா என்று மிரட்டும் தொனியில் கேட்டான். அதை பார்த்த குமாரத்தி, டேய் போடா என்று அவனுக்கு கவுண்டர் கொடுத்தாள். இப்படியே 8:10 காலை உணவை சாப்பிட்டு முடித்த புதல்வன் பின்னர் அவன் ஷூக்களை அணிந்து கொண்டு பள்ளிக்கூட வேனை எதிர்பார்த்து உட்கார்ந்தான். குமாரத்தியும் உடன் உட்கார்ந்தாள். வழக்கம் போல புதல்வனுக்கும் குமாரத்திக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற நேரம் 8:30 கடந்தது. அப்போது வேன் ஹாரன் சத்தம் கேட்க புதல்வன் எழுந்து, வேன் வந்தாச்சு என கூறியபடி தன் பையை எடுத்துக்கொண்டு படிக்கட்டில் இறங்கினான். அவனை தொடர்ந்து குமாரத்தியும் இறங்கினாள். அவர்கள் இருவரும் வேனில் ஏறியவுடன் அவர்களுக்கு டாட்டா காட்டிவிட்டு அவர்களது அம்மா வீட்டிற்கு திரும்பினாள். பள்ளிக்கூடத்தில் புதல்வன் வகுப்பறைக்குள் அமர்ந்தபடி தனது நண்பனுடன் பேசிக் கொண்டிருந்தான். அவன் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான்.
அப்போது முதல் வகுப்பு தொடங்கவே அவனது வகுப்பு ஆசிரியை உள்ளே நுழைந்தார். உடனே எல்லா மாணவ மாணவிகளும் எழுந்து ஒரே குரலில் குட் மார்னிங் மிஸ் என்று கோரஸ் பாடினர். அப்போது வகுப்பு ஆசிரியர் குட் மார்னிங், சிட் டவுன், சிட் டவுன் என்று கூற எல்லோரும் அமர்ந்தனர். சற்று நேரத்தில் அட்டெண்டன்ஸ் எடுத்து முடித்த வகுப்பு ஆசிரியர் மாணவர்களை பார்த்து, சரி, எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்திருக்கீங்களா என்று கேட்டார். குறிப்பிட்ட சில மாணவர்கள் ஹோம்ஒர்க் செய்யவில்லை என்பதால் எழுந்து நின்றனர். டேய், உங்களுக்கெல்லாம் அப்படி என்னதாண்டா பிரச்சனை? ஏண்டா ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தா முடிக்காம வரீங்க என்று வகுப்பு ஆசிரியை மாணவர்களை பார்த்து சீறினார். மேலும் அவர், நேற்று சண்டே லீவு தானடா, அப்புறம் ஹோம்ஒர்க் செய்ய என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை என்று கேட்டார். அப்போது நின்றிருந்த மாணவர்களில் ஒருவன், மிஸ், நேற்று எங்கள் அப்பா கூட நாங்கள் வெளியே போயிட்டோம் மிஸ், அப்புறம் எப்படி மிஸ் ஹோம்ஒர்க் பண்ணுறது என்று கேட்டான். ஏண்டா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு தான் போகிறது என்று ஒரு அட்வைஸை போட்டார் வகுப்பு ஆசிரியர். மிஸ், சண்டே கூட லீவ் இல்லாமல் வீட்டில் ஹோம்ஒர்க் செய்ய சொன்னால் எப்படி மிஸ் என்று கேட்டான் புதல்வன் அருகில் நின்றிருந்த அவனது நண்பன். டே கௌதம், வர வர உனக்கு வாய் ரொம்பவே நீளமாயிடுச்சு. உங்களை எல்லாம் பிரின்சிபல் கிட்ட சொன்னாதான் சரிப்பட்டு வருவீங்க என்று மிரட்டும் தொனியில் பேசினார் வகுப்பு ஆசிரியர். அவர் அப்படி சொன்னதை கேட்ட வகுப்பு மாணவர்கள் அதுக்கு மேல் எதுவும் பேசாமல் மௌனமாயினர். பின்னர் பாடத்திற்குள் நுழைந்தார் வகுப்பு ஆசிரியர். இப்படியே சிறிது நேரம் போக அந்த வகுப்பு நேரம் முடிந்து மணியும் அடித்தது. வகுப்பு ஆசிரியர் வகுப்பை விட்டு வெளியே போக மாணவர்கள் எழுந்து நின்றனர். அப்போது புதல்வன் தன் மனதிற்குள், இவங்களா ஒரு சட்டத்தை போட்டுக்கிறது, இவங்களா அதை ஃபாலோ பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றது, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். அன்று மாலை வீட்டிற்கு வரும் வழியில் புதல்வன் தன் நண்பர்களுடன் வேனில் அமர்ந்திருந்தான். குமாரத்தி தன் தோழிகளுடன் தனியே அமர்ந்திருந்தாள். அப்போது புதல்வன் தன் நண்பனை பார்த்து, டேய், இன்னைக்கு நாம பார்க்குக்கு போலாமா என்று கேட்டான். போடா, வேற வேலை இல்லை என்று அழுத்து கொண்டான் அவனது நண்பன். மேலும் அவன், இன்னைக்கே நான் ஹோம்ஒர்க் செய்யலை, நாளைக்கும் ஹோம்ஒர்க் செய்யலைன்னா அவ்வளவுதான் மிஸ், என்ன வெளியே சுத்தலாம் நான் வரலப்பா என்று கூறினான். ச்சே, இந்த ஹோம்ஒர்க் அப்படிங்கிற பேரில் நம்மளை ஜாலியாகவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. முதல்ல இந்த ஸ்கூல் சிஸ்டத்தை மாற்றணும். எப்போ பார்த்தாலும் ஹோம்ஒர்க்கு, எக்ஸாமு, டெஸ்ட்டுன்னு ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க என்று யோசித்தான் புதல்வன். அவன் அப்படி யோசித்து முடிப்பதற்குள் வேன் ஒரு இடத்தில் வந்து நிற்க வேன் அட்டெண்டர், புதல்வன், குமாரத்தி, என்ன உங்கள் வீட்டையே மறந்துட்டீங்களா, வாங்க வாங்க என்று கூப்பிட இருவரும் எழுந்து வேனிலிருந்து இறங்கினர். அடுத்த நாள் பள்ளிக்கூடத்தில் புதல்வன் வகுப்பில் உட்கார்ந்து தன் புத்தகத்தை புரட்டி கொண்டிருக்கையில், ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் லிசன் என்று ஒரு சத்தம் கேட்டது. அப்போது புதல்வன் புத்தகத்திலிருந்து தனது கவனத்தை திருப்பி ஆசிரியையை பார்க்க அவர் தொடர்ந்து பேசினார். ஏய், இங்கே பாருங்க, அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி வருது. அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் யார் வேணுமானாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். காம்படிஷன் என்னன்னா, அன்னைக்கு காந்தி வேஷம் போட்டுக்கிட்டு மேடையில் ஏறி ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும். யாருடைய மெசேஜ் நல்லா இருக்கோ அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். சரி, யார் யாரெல்லாம் கலந்துக்க போறீங்க? ஆசிரியர் இப்படி கேட்டும் மாணவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. சற்று நேரம் பார்த்த ஆசிரியர், என்ன ஸ்டூடெண்ட்ஸ், யாருமே சேரலையா என்று கேட்டார். அப்போது மாணவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இதனால் டென்ஷன் ஆன ஆசிரியை, டேய் புதல்வா, உன்னோட பேரை நான் எழுதிக்கிறேன், நீ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணு என்று கூறினார். மிஸ் மிஸ் என்று கத்தியபடியே அவன் எழுந்து நின்றான். மேலும் அவன் தொடர்ந்து, வேண்டாம் மிஸ், என் பேர் அதில் எழுதாதீங்க என்று கூறினான். அதெல்லாம் முடியாது, நம்ம கிளாஸ்ல இருந்து யாராவது கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணியே தான் ஆகணும், இல்லைன்னா நம்ம கிளாஸ் மானம் என்ன ஆகுறது என்று பதிலுக்கு கேட்டார் ஆசிரியை. வேற யார் பேராவது போடுங்க மிஸ், என் பேர் வேண்டாம் என்று கூறினான் புதல்வன். அதெல்லாம் முடியாது, நீ தான் இந்த ரோலை பண்ணியாகணும் என்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டார் ஆசிரியை. புதல்வனின் முகத்தில் வாட்டம் தொற்றிக்கொண்டது. அவன் சோகத்துடன் தன் இருக்கையில் அமர்ந்தான். அவன் முகத்தில் சோகம் தொற்றிக்கொண்டதை கவனித்த ஆசிரியை, டேய், இது காம்படிஷன் தாண்டா, நீ தான் நிறைய காம்படிஷன் எல்லாம் அட்டென்ட் பண்ணி நிறைய கப்பு மெடல் எல்லாம் வாங்கியிருக்கியே, அப்புறம் என்னடா என்று கேட்டார். மிஸ், காந்தியா நடிச்சா சட்டை போடாமல் நடிக்கணும் மிஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் மிஸ் என்று சோகமான குரலில் கூறினான் புதல்வன். புதல்வன் அப்படி பேசியதை கேட்ட அவன் வகுப்பு மாணவிகள் அவனை பார்த்து சிரித்தனர். உடனே ஆசிரியை, ஏ கேர்ள்ஸ், சைலன்ஸ்மா என்று அதட்டும் பாணியில் மாணவிகளை பார்த்து கூறினார். சற்று நேரத்தில் வகுப்பு முடிந்து மணியடித்தது. ஆசிரியை எழுந்து வெளியே சென்றார். மாணவர்கள் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினர். வாங்க தலைவா
தங்க தலைவா, காந்தி தலைவா என்று கிண்டல் செய்தனர் புதல்வனின் நண்பர்கள். டேய் வாயை மூடுங்கடா என்று அவர்களை அதட்டினான் புதல்வன். மேலும் அவன் எதையோ தன் மனதிற்குள் யோசிக்க ஆரம்பித்தான். அவன் அப்படியே தன் யோசனையில் மூழ்கி போனான். அப்போது வகுப்பிற்குள் அடுத்த ஆசிரியை வர எல்லா மாணவர்களும் எழுந்து நின்றனர். ஆனால் புதல்வன் மட்டும் ஆசிரியை வந்ததை கூட கவனிக்காமல் யோசனையில் மூழ்கியிருந்தான். அதை பார்த்த அவனது நண்பர்கள் சிரித்தனர். ஆசிரியையும் புதல்வனையே சற்று நேரம் உற்று பார்த்தார். ஆனால் அவனோ யோசனையிலிருந்து வெளியே வந்ததாக தெரியவில்லை. அதனால் ஆச்சரியமடைந்த ஆசிரியை அவன் அருகில் வந்து நின்று அவனையே கவனித்துக் கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் புதல்வன் தன் இயல்புக்கு திரும்பவே அவன் எதிரில் நிற்கும் ஆசிரியையை பார்த்து அவன் பதட்டத்துடன் எழுந்து நின்றான். என்ன சார், கற்பனை உலகத்தில் மதக்கிறீங்க போல இருக்கு என்று ஆசிரியை கிண்டலாக கேட்டார். அதற்கு புதல்வன், இல்லை மிஸ், நீங்கள் வந்ததை நான் கவனிக்கல என்று மழுப்பலாக பதிலளித்தான். உடனே அவனது நண்பர்களில் ஒருவன், மிஸ், புதல்வனை கிளாஸ் மிஸ் காந்தி வேஷம் போட சொல்லிட்டாங்க. சட்டை இல்லாமல் நடிக்கணும்னு நினச்சி புதல்வன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் மிஸ். அதை கேட்டு கிளாஸ் கேர்ள்ஸ் வர சிரிச்சாங்க மிஸ் என்று கூறினான். ஏய் புதல்வா, இதுக்காகவா ஃபீல் பண்ணுற? காந்தி யாருன்னு தெரியுமா என்று அவனை பார்த்து கேட்டார். அவர் நம்மளோட தேசப்பிதா என்று சுருக்கமாக பதிலளித்தான் புதல்வன். அவர் தேசப்பிதா மட்டும் இல்லை, அவர் ஒரு பெரிய தலைவர். அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் நின்னாங்க தெரியுமா? ஏன் இப்போ கூட அவர் பேரை சொன்னா ஒரு பெரிய கூட்டமே வரும். ஏன்னா அவர் ஒரு தலைவர் என்று கூறினார் ஆசிரியை. புதல்வன் பதில் எதுவும் பேசாமல் ஆசிரியையே பார்த்து கொண்டிருந்தான். மேலும் ஆசிரியை கை காட்ட மாணவர்கள் அமர்ந்தனர். புதல்வனும் அமர்ந்தான். அங்கிருந்து நடந்து பிளாக் போர்டு முன்பாக வந்த ஆசிரியை தன் கையில் ஒரு சாக்பீஸை எடுத்து பிளாக் போர்டில் தலைவன் என்று எழுதினார். அதை வகுப்பு மாணவர்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். புதல்வனும் தான். வகுப்பை திரும்பி பார்த்த அந்த ஆசிரியை, ஒரு தலைவன் என்ன போட்டிருக்கான், அவன் கிட்ட என்ன இருக்கு, அவன் கருப்பா, வெள்ளையா, நெட்டையா, குட்டையா, இல்லை வயசான ஆளா, இல்லை இளைஞனான்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவர் இந்த உலகத்துக்கும் மக்கள் கூட்டத்துக்கும் என்ன சொல்ல போறாரு, இதைத்தான் இந்த உலகம் கவனிக்கும். அதனால் புதல்வா, காந்தி வேஷம் போடும்போது நீயும் ஒரு தலைவராக மாறிடுவ. ஸோ சட்டை போடாமல் இருக்கணும், மொட்டையாக நடிக்கணும்னு சொல்லி கவலைப்படாத. அதுக்கு பதிலாக நீ நம்ம மாணவர்களுக்கும் இல்லைனா சமுதாயத்துக்கும் என்ன சொல்லலாம்னு யோசி. அதுதான் இங்கே முக்கியம் என்று ஒரு பெரிய உரையை ஆற்றி முடித்தார். வகுப்பில் அமைதி நிலவியது. யாரும் எதுவும் பேசவில்லை. ஆசிரியை புதல்வன் அருகில் வந்து, என்ன புதல்வா, ஓகேவா, இப்போ நடிக்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று கேட்டார். இல்லை என்பது போல புதல்வன் தலையை அசைத்தான். பின்னர் ஆசிரியை கையில் சாக்பீஸை எடுத்து சென்று தன் வகுப்பை ஆரம்பித்தார். மாணவர்கள் அமைதியாக வகுப்பில் கவனம் செலுத்தினர். நாட்கள் நகர்ந்தது. புதல்வன் தனது வேஷத்திற்கு ஏற்றதொரு டயலாக்கை தயார் செய்தான். அவன் அதை இரவு பகல் என பாராமல் வீட்டில் இருந்தபடி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மிக தீவிரமாக பயிற்சி செய்தான். கடைசியாக அக்டோபர் 2ஆம் தேதி வந்தது. அன்று காலை 10 மணி அளவில் பள்ளிக்கூட மைதானத்தில் ஒரு மேடை அமைத்து அதில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாணவர்களும் ஆசிரியர்களும் அங்கு கூடியிருந்தனர். முதல் 1 மணி நேரத்தில் சிறப்பு விருந்தினர் பேச்சு, காந்தியை போற்றும் பாடல்கள், நிகழ்ச்சிகள் என எல்லாம் அரங்கேறி முடிந்தது. பின்னர் எல்லோரும் ஆவலாக காத்து கொண்டிருந்த அந்த மாறுவேட போட்டி வந்தது. அதில் ஒவ்வொருவராக மேடை ஏறி தங்கள் கருத்தை முன்வைத்து விட்டு மேடையிலிருந்து இறங்கி வந்தனர். கைத்தட்டல் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 6 மாணவர்களை தொடர்ந்து 7ஆவதாக புதல்வன் களம் இறங்கினான். அவன் மேடை ஏறும்போது அவன் வகுப்பு ஆசிரியை அவன் என்ன சொல்ல போகிறான் என்கிற ஆவலுடன் காத்து கொண்டிருந்தார். அவனது நண்பர்கள் கைகளை பலமாக தட்டினர். மேடையில் ஏறிய புதல்வன் மேடையின் ஒரு ஓரமாக இருந்த காந்தி சிலையின் அருகில் சென்றான். அவன் என்ன செய்ய போகிறான் என்கிற ஆவலுடன் எல்லோரும் அவனை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர். அப்போது புதல்வன் தன் முதுகு பக்கமாக வைத்திருந்த ஒரு கதர் சட்டையை எடுத்து அதை பிரித்து காந்தி சிலைக்கு அணிவித்தான். அதை பார்த்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியை மற்றும் சிறப்பு விருந்தினரான மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரி என எல்லோரும் எழுந்து நின்று கைத்தட்டினர். பின்னர் மேடையில் தன் இடத்திற்கு வந்த புதல்வன் கூடியிருந்த கூட்டத்தை பார்த்து வயதானவர் குரலில், வணக்கம்,
நான் இன்னைக்கு நம்ம தேசப்பிதாவோட இந்த பிறந்தநாள் தினத்தில் ஊருக்கெல்லாம் இனிப்பு கொடுத்து கொண்டாடுறது இல்லாமல் அவருக்கு என்ன செய்யலாம்னு யோசித்தேன். அதான் ஒரு சட்டையை கொண்டு வந்து அவருக்கு போட்டேன். சட்டை இல்லாமல் இருக்கணும்னு நினச்சது அவரோட ஆசை. நான் அதை தப்பு சொல்லலை. ஆனால் அவர் சட்டையோடு இருக்கணும்னு நினைக்கிறது என்னோட ஆசை. ஒரு தொண்டனோட ஆசையை ஏற்றுக்கிறதும் ஒரு தலைவனோட கடமை தான் என்று கூறினான். அதை கேட்டு மீண்டும் கரகோஷம் எழுந்தது. மேலும் தொடர்ந்த புதல்வன், சரி, இன்னைக்கு நான் காந்தியா இருந்து என்னோட கருத்தை சொல்றேன் என்று கூறிவிட்டு அவன் இருந்த இடத்திலேயே அமர்ந்தான். தொடர்ந்த அவன், போராடுவோம் போராடுவோம், உயிருள்ளவரை போராடுவோம் என்று அதே கோஷமிட்டான். அப்போது எழுந்து நின்ற பள்ளிக்கூட தலைமை ஆசிரியை புதல்வனை பார்த்து, ஐயா காந்தி, இப்போ என்ன விஷயத்துக்காக போராட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க என்று கேட்டார். தன் கண்ணாடியை இறக்கிவிட்டு வயதான நபரை போலவே தலையை குனிந்து கண்களை குறுக்கி தலைமை ஆசிரியையை பார்த்த புதல்வன், அம்மா, நீங்க தான் இந்த பள்ளிக்கூடத்தோட முதலாளியா என்று கேட்டான். ஐயோ இல்லைங்க, நான் பிரின்சிபல் மட்டும்தான், சேர்மேன் தான் இந்த ஸ்கூலுக்கே முதலாளி என்று கூறினார் தலைமை ஆசிரியை. ஓ அப்படியா என்று தன் ஆச்சரியத்தை வெளியிட்ட புதல்வன் தொடர்ந்து பேசினான். அதாவது இந்த பள்ளிக்கூடத்துக்கு முதலாளி நம்ம சேர்மன் ஐயா தான், சரி, ஆனால் மற்ற பள்ளிக்கூடம்லாம் இருக்கே, அதுக்கு யார் முதலாளி என்று மீண்டும் கேட்டான் புதல்வன். அது நம்ம மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரி தான் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் பொறுப்பு என்று தலைமை ஆசிரியை பதிலளித்தார். அப்போ நான் அவர்கிட்ட பேசலாமா என்று கேட்டான் புதல்வன் லேசாக இரும்பியபடியே. உடனே அங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரி எழுந்து நின்று, ஐயா சொல்லுங்க, என்ன விஷயம் என்று கேட்டார். அது ஒன்றுமில்லைங்க ஐயா, நாம் 8ஆம் வகுப்பு படிக்கிறோம். நாம் இந்த வயசில் பள்ளிக்கூடம் படிப்பு அப்படிங்கிறது ஏதோ வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக பள்ளிக்கூடத்துக்கு வரோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் என்று புதல்வன் கூறினான். இடையில் குறுக்கிட்ட மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரி, சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டார். ஐயா கொஞ்சம் இருங்க, முதல்ல நான் சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க என்று கூறினான் புதல்வன். சரி சரி, முதல்ல நீங்கள் பேசுங்க, நான் கேட்டுட்டு அப்புறமா பதில் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு அமைதியானார் மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரி. புதல்வன் தொடர்ந்து பேசினான். ஐயா, இப்படி எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரோம்னே தெரியாமல் அப்பா அம்மா கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு தான் பள்ளிக்கூடத்துக்கு வர பாதி பேர் இருக்காங்க. அதில் பார்க்க போனால் இன்னும் சில பேருக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கே விருப்பம் இல்லை. ஏன்னா பள்ளிக்கூடம் அப்படின்னா அது ஏதோ கட்டாயப்படுத்தி நம்ம மூளைக்குள்ள தகவலை திணிக்கிற ஒரு இடம் மாதிரி தான் பலருக்கு தோணுது. அதாவது பல மாணவர்களுக்கு தோணுது. ஏதோ இங்கே எங்களோட வயசில் நண்பர்கள் கிடைக்கிறதால நாங்கள் அந்த கஷ்டத்தெல்லாம் ஓரம் கட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரோம். இப்படி ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு, எதுக்காக வரணும்னு எதுவுமே தெரியாமல் ஏதோ 2.5 வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா அவங்க வீட்டில் நிம்மதியாக இருக்கணும்னு எங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்கன்னு நாங்களும் வரோம். குழந்தைங்கன்னா என்ன, அவங்க சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாட வேண்டிய ஆளுங்க தானே. அது மட்டுமா, குழந்தைங்களோட ஆரோக்கியமே ஓடி ஆடி விளையாடுறது தான். ஆனால் படிப்பு அப்படிங்கிற பேரில் எங்களை 8 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார வைக்கிறீங்க. பிடி பீரியட் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ ஒரு அரை மணி நேரம் தராங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது போதுமாயா எங்களுக்கு என்று கேட்டான் புதல்வன். கூட்டத்தின் மத்தியில் பெரும் அமைதி நிலவியது. அங்கிருந்த மாணவர்கள், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியை மற்றும் மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரி என யாருமே எதுவுமே பேசவில்லை. புதல்வன் தொடர்ந்தான். படிப்பு எங்களுக்கு அவசியம்தான். படிப்பு இருந்தால் தான் எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆனால் நாங்களும் சந்தோஷமாக படிக்கணும் இல்லைங்களா என்று கேட்டான். அதற்கும் கூட்டத்திடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ எந்த பதிலோ பிரதிவினையோ வரவில்லை. புதல்வன் பேசினான். அதனால் நம்ம மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரி கிட்ட நான் கேட்டுக்கிறது ஒன்று தான். எங்களை கொஞ்சம் சுதந்திரமாக விடுங்க. நாங்கள் சின்ன பசங்க, சந்தோஷமாக விளையாட ஆசைப்படுறோம், சுதந்திரமாக சுற்றணும்னு விரும்புகிறோம். 10ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய கல்வின்னு சொல்கிறீங்க. அந்த கட்டாய கல்வியில் வெறும் அடிப்படையை மட்டும் சொல்லித்தாங்க போதும். எங்கள் மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்காதீங்க. நாங்கள் படிக்கிறத விருப்பப்பட்டு படிக்கணும்னு ஆசைப்படுறோம். கட்டாயத்துக்காக படிக்க நாங்கள் ஆசைப்படல
இப்படி பேசிய புதல்வன் தன் கண்களை மூடிக்கொண்டு சற்று நேரம் அமைதி காத்தான். அவனையே ஒட்டுமொத்த கூட்டமும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர். கட்டாய கல்வி போதும், ஆனா அதுல கட்டாயமா அதிக பாடம் வேண்டாம். எங்களுக்குன்னு ஒரு வயசு வரும், அப்ப எதையாவது செய்யலாம்னு எங்களுக்கு தோணும். அந்த வயசுல எங்க விருப்பப்படி நாங்க படிக்கணும்னு ஆசைப்படும் போது அப்ப பெரிய பெரிய பாடத்தெல்லாம் அங்க கொண்டு வந்து வைங்க, நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ஜாலியா துள்ளி திரிய வேண்டிய வயசுல எங்களை இப்படி மிஷின் மாதிரி உட்கார்ந்து படிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். எங்க சந்தோஷத்தை படிப்புல போட்டு புதைச்சிடாதீங்க, எங்களை சுதந்திரமா விடுங்க என்று புதல்வன் பேசி முடிக்க மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரி உட்பட அங்கிருந்த எல்லோரும் எழுந்து நின்று கைத்தட்டினர்.